அவள் அதிகாரம். ஒவ்வொரு முறையும் காயங்கள் அவளை கடினமாக மாற்ற முயன்றன. அவள் இரக்கமற்றவளாக நடிக்க முயன்றாள். தன்னை காயப்படுத்திய இந்த உலகத்தைப் போலவே தானும் மாறிவிட வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவள் மனதின் ஆழத்தில் இருந்த அந்த சிறிய குரல் மெல்ல கிசுகிசுத்தது. இது நீ அல்ல. உன்னை காயப்படுத்தியவர்களைப் போல நீயும் மாற வேண்டிய அவசியமில்லை. அவள் கடினமாக தோன்றினாலும் அவள் இதயத்தின் ஆழத்தில் இன்னும் ஒரு மென்மையான பெண் அமைதியாக போராடி கொண்டிருந்தாள். ஏனெனில் காயங்கள் அவளை மாற்ற முயன்றன. ஆனால் அவளின் அழகான இதயத்தை மாற்ற முடியவில்லை. அவள் அதிகாரம். இது நம்மளோட அவள் அதிகாரம். பேசலாமா? எல்லா நேரத்திலையும் எல்லாராலையும் நம்ம நேசிக்கப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் நம்மளுக்கு கிடையாது. சில நேரத்தில் நம்மளோட ஏதாவது ஒரு இயல்பு அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். எல்லா நேரத்துலேயும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது, எல்லா நேரத்துலேயும் நமக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்காக எஸ் சொல்கிறது அப்படின்னு மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த பிஸி ஜேர்னியில் மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற எண்ணத்தில் நாம் நம்மளோட இயல்பை மறந்து போயிருப்போம். ஏதாவது ஒரு பாயிண்டில் நமக்கு நம்ம இன்னர் சோல் நம்மளை ஒரு கேள்வி கேட்கும். இது நாம் இல்லை, இது உன்னோட இயல்பு கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அந்த பாயிண்டில் அது புரிய வர அந்த பாயிண்டில் ஒன்ஸ் நம்ம திங்க் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு எல்லா இடத்துலையும் எஸ் சொல்கிற நாம் மற்றவங்களுக்காக, மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக, மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையுமே எஸ் சொல்லி பழகின நாம் நமக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக ஒரு இடத்துல நோ சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு பவுண்ட்ரி பில்ட் பண்ணுவோம். ஒரு நோவோடு கூடிய ஒரு பவுண்ட்ரியை பில்ட் பண்ணுவோம். செட்டிங் பவுண்ட்ரி அது ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்க போகிற ஒரு நல்ல விஷயத்த எல்லாரும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு நடக்கிற நல்ல விஷயத்த எஸ் சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சொல்கிறதுக்கு நம்ம தாமதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நோ சொல்கிறதும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க. ஸோ you are allowed to say no and you are allowed to set boundaries. Set boundaries எல்லார்கிட்டையும், ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, எல்லார்கிட்டையும் எமோஷ்னல் பவுண்ட்ரிஸ், ஃபிசிக்கல் பவுண்ட்ரி, கம்யூனிகேஷன் பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். யார் எப்படி வேணாலும் நம்மக்கிட்ட பேசிக்கலாம், எப்படி வேணாலும் நம்மக்கிட்ட நடந்துக்கலாம் அப்படின்னு இல்லைங்க. ரிலேஷன்ஷிப்பில் பவுண்ட்ரியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கொண்டு போகிறதுல தாங்க இருக்குது வாழ்க்கையே. ஷேரிங் கேரிங் மட்டும் இல்லைங்க, கிவிங் த ஃப்ரீடம் டு. நம்மளுக்கு பிடிச்சவங்கள, நம்ம நேசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்குறதும், அவங்களுக்கான பவுண்ட்ரிஸ் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பவுண்ட்ரிஸை நம்ம மதிக்கிறதுலையும் தாங்க காதல் அப்படிங்கிறது இருக்குது. இதுவும் லவ் தாங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் நாம் கண்டிப்பாக யாரையாவது டிசப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. வாழுவோம் நம் வாழ்க்கையை நமக்காக. பட் ஷேரிங் கேரிங் மட்டும் இல்லைங்க, ரெஸ்பெக்டோட, பவுண்ட்ரியோட ஒரு பவுண்ட்ரி ஃபில் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.